சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நாசாவோட ரேடார் சிஸ்டமில் தெரியாத ஒரு சின்ன டாட் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின விண்கல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நாசாவோட ஐஎஸ்எஸ் பூமியோடைய சர்ஃபேஸில் இருந்து கிட்டத்தட்ட 420 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது. இப்போ நம்ம புதுசாக பார்த்த விண்கல் நம்மளுடைய பூமியுடைய சர்ஃபேஸில் இருந்து 428 கிலோமீட்டர் உயரத்தில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுக்குமே ஒரு சில கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே இந்த விண்கல் வர இடத்துல ஐஎஸ்எஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோதுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த கல்லுடைய சைஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இதோடைய வேகம் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 24,000 கிலோமீட்டர். ஸோ இந்த வேகம் எப்படி நம்ம கண்ணுக்கு படாமல் போச்சு? இந்த ஆஸ்ட்ராய்டு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எந்த அளவுக்கு பக்கமாக வந்துச்சு? எதுக்காக நம்மளுடைய ரேடார் சிஸ்டமில் இது நம்ம தெரியாமல் இருந்துச்சு? ஸோ பல விஷயங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் எல்பிகே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். அக்டோபர் 5, 2025 ஹவாயில் இருக்கக்கூடிய பான்ஸ்டர்ஸ் அப்சர்வேட்டரியில் பல விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு டேட்டா ஒன்று கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இந்த பான்ஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பான்ஸ்டர்ஸ் அப்படின்றது பேனரமிக் சர்வே டெலஸ்கோப் அண்ட் ரேபிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்றத தான் நம்ம சுருக்கி பான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெலஸ்கோப் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒயிட் ஃபீல்ட் கேமரா இருக்கக்கூடிய டெலஸ்கோப்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நைட்டுமே இதிலிருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன விண்வெளி பொருட்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த நைட் ஒரு டேட்டாவாக நம்ம வெளியெடுத்தோம். சாஃப்ட்வேரில் அன்ஐடென்டிஃபைட் டெஸ்ட் மூவர் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கும். அது ஸ்டாட்டிக் பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸுக்கு ரெஸ்பெக்டாக 10வது செகண்டில் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதுதான் முதல் ரேஸ் ஆஃப் 2025 TF ஆஸ்ட்ராய்டு. அந்த ஆஸ்ட்ராய்டு எஸ்பாத் இனிஷியலாக அது நார்த் பசிபிக் ஓஷனில் மேலே பறக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ரெடிக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஆனால் அது ஃபர்தர் டேட்டாவை மேட்ச் பண்ணும்போது சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ட்ராக் ஐஎஸ்எஸ் ஆர்பிட்டுக்கு அதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குன்றதை பார்த்துருக்காங்க. அந்த செகண்ட்லேயே நாசாவோட JPL, அதாவது ஜெட் ப்ரொபஷனல் லெபார்ட்டரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரி இம்பேக்ட் மானிட்டரி சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணாங்க. சென்ட்ரி சிஸ்டம்னா பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வர்ற எல்லா பொருளுமே, அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ரியல் டைமில் மானிட்டர் பண்ணோம். அது ஒரு சூப்பர் AI பேஸ்டு அலர்ட் நெட்வொர்க் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த நெட்வொர்க் கன்ஃபார்ம் பண்ணுச்சு, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது 2025 TF அப்படின்ற ஆப்ஜெக்டுடைய சைஸ் 2 மீட்டர், இதோடைய வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு 6.7 கிலோமீட்டர், இதோடைய ஆல்டிடியூட் 428 கிலோமீட்டர். ஸோ இந்த டேட்டா சொல்லுது இது ரொம்ப பக்கமாக பறந்துருக்கு. ரொம்ப 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 பக்கமாக பறந்த ஒரு விண்கல். இப்போ நம்மளுடைய கேள்வி, ஐஎஸ்எஸ் ஆர்பிட் ஜோனில் எப்படி ஆஸ்ட்ராய்டு வந்திருக்கும்? ஆர்பிட்டுடைய டைனமிக் பாத்தில் அந்த ஃபிசிக்ஸில் கொஞ்சம் நம்ம பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்ற காரணத்தை பார்ப்போம். அந்த ஃபிசிக்ஸ் நமக்கு சொல்லக்கூடியது நம்மளுடைய கிராவிடேஷனல் ரெசோனன்ஸ்குள்ளே தான் இது வந்திருக்கு. ஒரு ஆஸ்ட்ராய்டு யூஸ்வலாக சன்னோட அதோடைய பாதையை தான் ஃபாலோ பண்ணி எலிப்டிக்கலாக ஆர்பிட் பண்ணோம். ஆனால் சில சமயம் அந்த ஆர்பிட்க்கு சந்திரனோ அல்லது நம்மளுடைய பூமியோ கொஞ்சம் கிராவிடேஷன் புல் கொடுத்தா அது நம்மளை நோக்கி வரும். அந்த அட்ராக்ஷன் காரணமாக அதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம். அதை கிராவிடேஷனல் பெர்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இந்த 2025 TFக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விண்கல் நம்ம நிலவுக்கு ரொம்ப பக்கமாக போகும்போது அதோடைய வெலாசிட்டி வெக்டர் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷிஃப்டாக இருக்குது. இதனால தான் இது ஐஎஸ்எஸ்க்கு ரொம்ப பக்கமாக வந்திருக்கு. இது மேக்ஸில் ஒரு ரேரான ஃபெனாமினான்னு சொல்லலாம். நார்மலாக 95% நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அட்மாஸ்பியருக்கு வெளியே தான் பறக்கும். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் அந்த ஒன்று மட்டும்தான் இந்த கிராவிட்டி காரணமாக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு பக்கத்தில் வந்திருக்கு. இந்த சிமுலேஷனில் சயின்டிஸ்ட் பார்த்தது இந்த விண்கல் எர்த்துடைய அட்மாஸ்பியருக்கு வெறும் 60 கிலோமீட்டர் கேப்பில் தான் இருந்திருக்கு. அதாவது 99.999% இது ப்ரொடெக்டிவ் ஷீல்டுக்கு மேலே தான் பறந்துருக்கு. ஆனால் இந்த என்கவுண்டர் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துருக்கு. இது ஒருவேளை என்ன ஆகலாம், அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இன்னும் 10 கிலோமீட்டருக்கு கீழே வந்துருந்துச்சுன்னா? அதோடைய சைஸ் கிட்டத்தட்ட 3 மீட்டர். இது ரொம்ப ரொம்ப சின்னது தான். இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். இது ஒரு மினி எக்ஸ்ப்ளோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்கலாம்.
ஏன்னா 2023 ஒரு விண்கல் நம்மளுடைய பூமியில் விழுந்துச்சு. இந்த விண்கல் சுமார் 20 மீட்டர் அளவு இருந்திருக்கு. இது பூமியுடைய மேற்பரப்பில் இருந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. இதோடைய ஷாக் வேவ் ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது 3 மீட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னாலுமே இது 10 டன் TNTக்கு சமமான ஒரு அளவை வெளிப்படுத்தும். ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளோஷன் ISS உடைய ஆர்பிட்க்கு கீழே நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ISSல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் டைரெக்டாக ரேடியேஷன் ஷாக்கை ஃபீல் பண்ணுவாங்க. டெப்ரிஸுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதோடைய ஆர்பிட் கண்டிப்பாக ஸ்டெபிளைஸாக இருக்காது. எல்லாத்துக்குமே காரணம் பூமியுடைய கிராவிட்டி மட்டும்தான். ஆனால் யூனிவர்ஸ் அதே செகண்டில் ஒரு மிராக்கலை பண்ணியிருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்ட் பூமியுடைய கிராவிடேஷனுடைய புல்ல ட்ராப் ஆகாமல் எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த ஸ்லிங் ஷாட் எஃபெக்ட் எழுத்துடைய கிராவிடேஷன் புல்லுடைய ரொட்டேஷன் தான். இதுக்கே சயின்டிஸ்ட் ஒரு சின்ன பேர் வச்சாங்க, ப்ளூ மார்பிள் டெஃப்ளெக்ஷன். அந்த வேர்டை கேட்கும்போது கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்கலாம், ஆனால் அது ஒரு லைஃப் சேவிங் ஈவெண்ட் மாதிரி. அந்த ஸ்டேஜில் தான் ISS க்ரூவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் டேட்டாவாக காட்டுச்சு. ஒரு மினிட்குள்ளே ஒரு லைட் ஃப்ளாஷ் அவங்கள கடந்து போயிருக்கு. அந்த ஃப்ளாஷ் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனாக அது ஆஸ்ட்ராய்ட் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காட்டுச்சு. அந்த ஃப்ளாஷ் தான் மனிதர்களை டைரெக்டாக பார்க்க அந்த ISS உடைய ஆர்பிட்குள்ளே வந்த ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டுடைய லைட்டு. ஆனால் அது ஆரம்பம் தான். அந்த ஆஸ்ட்ராய்டு எப்படி ரேடார் சிஸ்டமில் படாமல் தப்பிச்சது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அவங்க எல்லாமே அவங்களுடைய டெலஸ்கோப்பில் எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாசாவோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோ நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு மீட்டர் அளவிலான ஸ்பேஸ் ஜங்கையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஆஸ்ட்ராய்டு எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான காரணம் எர்த்தோட ஷேடோ கோன். நம்ம பூமி சூரியனுக்கு எதிராக இருக்கும்போது அதோடைய முழு இருட்டுமே அந்த ஷேடோ ஷோன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது எந்த ஆப்டிக்கல் டெலஸ்கோப்புக்கும் அல்லது ரேடார் பல்ஸுக்கும் பர்ஃபெக்டாக சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த ஷேடோ ரீஜனில் தான் 2025 TF இன்ட்ராக்ட் ஆகிருக்கு. அந்த செகண்டில் பேன்ஸ்டார்ஸ் அப்புறம் கொஞ்சம் முக்கியமான ஸ்கை சர்வீஸ் எல்லாமே அதோடைய ஆப்போசிட் ஹெமிஸ்பியர்லேருந்து அங்கே ஒரு லைன் உருவாகிறத பார்த்துருக்கு. அந்த கேப் ஹார்ட்லி 43 மினிட்ஸ். ஆனால் அதில் தான் அந்த ஆப்ஜெக்ட் என்டர் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. 43 நிமிஷம் அப்படின்றது காஸ்மிக் இன்வெசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நேரம்தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம். நியோவேஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் இதை டிடெக்ட் பண்ணலை. அதுக்கான காரணம் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்டோடைய ஹீட்டை முன்னதாக டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஆஸ்ட்ராய்ட் ரிஃப்ளெக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அது தேர்மல் சிக்னேச்சர் வீக்காக இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியல. 2025 TF சர்ஃபேஸுடைய காம்போசிஷன் காரணமாக இதோடைய ரிஃப்ளெக்டிவிட்டி 0.05 மட்டும்தான் இருந்திருக்கு. அதாவது அது பிளாக் சார்கோல் மாதிரியான ஒரு லைட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. அந்த சர்ஃபேஸ் தான் இன்ஃப்ராரெட் சென்சாருக்கு இன்விசிபிள் மாதிரி இருந்துச்சு. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ஃப்ளை ஐ டெலஸ்கோப் இட்டாலியில் அதோடைய ஸ்கேன் ரேஞ்சில் அந்த நேரம் யூரோப்புடைய ட்வைலைட்டில் அதோடைய ஆப்டிக்கல் டிடெக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அந்த நொடியில் தான் ரேடார் அரேஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ISS ஆர்பிட்டுக்கு கீழே 400 கிலோமீட்டர் ஜோனில் ஆல்ரெடி 23,000 ஸ்பேஸ் டெப்ரிஸ் ரொம்ப வேகமாக பறந்துட்டு இருக்கு. அந்த ரேடார் பிளிப்ஸில் 2025 TFும் இதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல வந்துச்சு. ரேடாருக்கு அது ஒரு ஆர்டினரி டெப்ரிஸ் மாதிரி தோணுச்சு. ஆனால் அதோடைய வெலாசிட்டி வெக்டர் மட்டுமே மிஸ்மேட்ச் ஆயிருந்துச்சு. அது ஆர்பிட் ஸ்பீடில் ரொம்ப டபுளாக இருந்திருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் தான் JPLக்கு ஒரு அலர்ட் ட்ரிகராக பண்ணியிருக்கு. அந்த வேர்ட் கேட்ட உடனே கண்ட்ரோல் ரூம் சைலண்ட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி ஆர்பிட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகிருக்கு. 3D ட்ராஜெக்டரி விஷுவல் ஓப்பன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ரெட் லைன் எல்லாமே ISS ஆர்பிட்க்கு ஆல்மோஸ்ட் ஓவர்லேப் ஆகிருக்கு. அந்த செகண்டில் நாசாவோட மிஷன் ரிஸ்க் அனாலிசிஸ் டீம் ஒரு எமர்ஜென்சி சீசன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் கொல்யூஷன் 0.00041%. பட் இம்பேக்ட் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அந்த நம்பர் கேட்கும்போது அது வராது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஸ்பேஸில் ஒரு 0.00041% அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கலாம். இந்த ஆஸ்ட்ராய்டு பறந்த நேரம் ரொம்ப யூனிக்கான ஒன்று. அந்த டைமில் ISSல இருக்கக்கூடிய க்ரூ நைட் ஷிஃப்ட் மோட்லேயே இருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் கொஞ்சம் ஷட் டவுன் ஃபேஸில் தான் இருந்திருக்கும். அந்த டைமிங்கில் கோஇன்சிடென்ஸ் இல்லை, காஸ்மிக் டைமிங்கும் இல்லை. இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் ரேடார் ஸ்டேஷனில் ஒரு பெக்குலர் ஃபெனாமினன் ஒன்று டிடெக்ட் ஆச்சு. அந்த ரேடார் சிக்னல் பவுன்ஸ் டிலே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 0.4 செகண்ட்ஸ்.
ஆனால் அது வந்தது 0.45 செகண்ட்ஸ். அந்த 0.05 செகண்ட்ஸ் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் ஆக்சுவல் ஹைட், அதாவது 428 கிலோமீட்டர்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அந்த இன்ஸ்டன்ட்லேயே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அண்ட் ஆஸ்ட்ராய்ட் இஸ் பாசிங் க்ளோசர் தென் தி ஐஎஸ்எஸ் ஆர்பிட். இந்த அலர்ட் பப்ளிக் ரிலீஸ் பண்ணும்போது நாசா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த அனௌன்ஸ் பண்ணது பப்ளிக் வேவ். அந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்னலி ஐஎஸ்எஸ் க்ரூவுக்கு மட்டும்தான் ரீச் பண்ணுச்சு. ஆனால் அவங்க ஆர்பிட்டல் ஆட்டிடியூட் ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க. எந்த அவாய்டன்ஸ் மேன்வையும் அவங்க செய்யலை. அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ராக் பூமியவும் ஐஎஸ்எஸ்ஸையும் கடந்து போயிடுச்சு. இந்த ஃப்ளாஷ், அந்த லைட் ரயில அது ஒரு செகண்ட்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த செகண்ட்லேயே நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அன்சின்க்ளோஸ் கால் நடந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 6.7 கிலோமீட்டர். அது அட்மாஸ்பியருக்கு ஜஸ்ட் மேலே தான் ஸ்லிப் ஆகிடுச்சு. கிராவிடேஷன் அசிஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியே போயிடுச்சு. அந்த ஈவெண்ட்க்கு பின்னாடி டேட்டா அனாலிசிஸ் சொல்கிறது நேரவுலி அவாய்டட் எ லோ ஆர்பிட் இம்பேக்ட் ஈவெண்ட். அந்த லைன் எந்த சயின்டிஸ்ட்டுக்கும் ஒரு கூஸ்பம்ஸ் லைன். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு எங்கேருந்து வந்திருக்கும்? அது ரேண்டமான ஸ்பேஸ் ராக்கா, இல்லை இதாவது ஒரு லாஸ்ட் சேட்டலைட்டுடைய ஃப்ரெக்மெண்ட்டா, அல்லது இது லூனருடைய சின்ன ஆப்ஜெக்டாக இருக்கலாமா? இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த கதையுடைய சயின்டிஃபிக் சோல்னே சொல்லலாம். 2025 TF ஒரு ரேண்டம் ராக் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது யூனிவர்ஸில் எதுவுமே ஒரு ரேண்டமாக நடக்கிறதில்ல. அந்த ஆஸ்ட்ராய்டுடைய பேத் டேட்டா 3 அப்சர்வேஷன் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பான்ஸ்டார்ஸ், அரிசோனாவில் இருக்கக்கூடியது, அப்புறம் மவுண்ட் லேமன் சர்வே, இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ட்ரையாங்குலேஷன் டேட்டாவிலிருந்து ஒரு ஷாக்கிங் ஒரு ட்ரேஸ் கிடச்சிது. இந்த ஆர்பிட் எர்த்துக்கு இல்லை, இதோடைய மூணுடைய ஆர்பிட்டுடைய பிளேனுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லியாக இன்க்ளைண்டாக இருந்தது. அதாவது அது நம்மளுடைய சேட்டலைட்டுக்கு ரிலேட்டட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கான்செப்டை பார்க்கணும். லூனார் எஜெக்டா. சந்திரன்லேருந்து இம்பேக்ட் கிரைட்டர்ஸ் அப்படின்றது உருவாகிறப்போ சில பெரிய பொருட்கள் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த இம்பேக்ட் எனர்ஜி காரணமாக சில ராக்ஸ் லிட்ரலி சர்ஃபேஸ்லேருந்து வெளியே தள்ளி ஸ்பேஸுக்கு வெளியே வரும். இதை நம்ம எஜெக்டாலிருந்து சில பொருட்கள் ஆர்பிட் ஆகி பல வருஷம் கழித்து பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வரலாம். நாசாவோட லூனார் ரெகக்னேஷன் ஆர்பிட்டர் 2024 ரெக்கார்ட் பண்ணிய ஒரு டேட்டா 17 புதிய சின்ன சின்ன மைக்ரோ கிரியேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அந்த இம்பேக்ட் காரணமாக எஜெக்டா வெலாசிட்டியுடைய ரேஞ்ச் ஒரு செகண்டுக்கு 2.3லேருந்து 3.5 கிலோமீட்டர் அப்படின்றது நோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வேல்யூ தான் 2025 TFக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு பர்ஃபெக்ட் டேட்டாவை கொடுத்துருக்கு. அதாவது 2025 TF சந்திரன்லேருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2024 எஜெக்ட் ஆன ஒரு ராக்காக இருக்கலாம். இந்த லூனர் எஜெக்டா கிராவிடேஷனில் கொஞ்சம் ஸ்லிங் ஷாட்டாக எர்த்துடைய ஆர்பிட்க்கு வந்து ட்ராப் ஆகிருக்கும். இந்த ட்ராப்பில் தான் சில மாதங்கள் ரொம்ப அமைதியாக ஆர்பிட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அட்மாஸ்பியருக்கு மேலே ஐஎஸ்எஸ் ஆர்பிட்க்கு ஹைட்டுக்கு இது கிராஸ் ஆகிருக்கலாம். இந்த பாசிபிலிட்டிக்கு பேர் டிரான்சியன்ட் எர்த் ஆர்பிட் கேப்சர். ஒரு ஸ்பேஸ் ராக் சில நாட்களுக்கு பூமியுடைய ஆர்பிட்லேயே டெம்பரவரி ஒரு அதாவது தற்காலிக சந்திரனாக சுத்தம். அதை ஒரு மினி மூன்னு சொல்லுவாங்க. மேபி இந்த 2025 TFO ஒரு மினி மூன் கேண்டிடேட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு ஹைப்போதசிஸ், இது ஒரு லூனர் எஜெக்டடாக இல்லாமல் அது ஒரு சோலார் ரெசோனன்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். சூரியனை சுற்றி வரக்கூடிய சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் எர்த்துடைய ஆர்பிட்க்கு ரிசோன்ஸ் ஆகும், அது மெயின்டைன் ஆகும். அதை 1:1 ரிசோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எர்த்துடைய ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்பீடுக்கு சமமான வேகத்தில் தான் அந்த ஆஸ்ட்ராய்ட் கூட ரிவால்வ் ஆகும். இந்த குரூப்புக்கு பேர் எர்த் ட்ரோஜான்ஸ். நாசா 2021 கண்டுபிடிச்ச 2020 XL5 அப்படின்ற ஒரு ட்ராஜன் ஆஸ்ட்ராய்ட் எர்த்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டை ஆர்பிட் பண்ணுச்சு. இந்த 2025 TF ஆர்பிட் இன்க்ளண்டேஷன் 2020 XL5க்கு 94% மேட்ச் ஆகுது. அது சொல்கிறது ஒன்று, இது ஒரு ட்ராஜன் ஆரிஜின் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு ட்விஸ்ட், 2025 TFலோடைய ஆர்பிட் அது ஒரு சின்ன ஒரு ட்ரிஃப்ட் டிடெக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரிஃப்ட் கிராவிடேஷனல் எஃபெக்ட் இல்லை, அது ஒரு தெர்மல் எஃபெக்ட். அதுக்கு சயின்டிஃபிக் டேர்ம் யார்கோவ் ஸ்கை எஃபெக்ட். ஒரு ஆஸ்ட்ராய்ட் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி அதுக்கு பின்னாடி அது ஒரு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக எமிட் பண்ணும். அந்த எமிஷன் ஒரு அன்ஈவனாக இருக்கலாம். அந்த இம்பேலன்ஸ் தான் ஸ்லோவாக ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு சின்ன டைரக்ஷனை பாஸ் பண்ணும்.
அதுதான் 2025 டிஎஃப்க்கு ஒரு ஆர்பிட் ட்ரிஃப்டாக கொடுத்துருக்கு. இந்த யார்கோவ்ஸ்கி புஷ் அப்படின்றது வருடத்துக்கு சுமார் 500 மீட்டர் வரைக்கும் ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ண முடியும். இதுவே இந்த ஆப்ஜெக்டை ட்ராஜன் ஆர்பிட்டில் இருந்து வெளியே தள்ளி எர்த்துடைய ஆர்பிட்டை கிராஸ் பண்ண வச்சுது. இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணது 2019 இருந்த வேகத்தில் இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலத்தில் அதோடைய ஆர்பிட் செமி மேஜர் ஆக்சிஸ், அதாவது 0.0015 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் ஷிஃப்டாக இருக்குன்னு. இந்த ஸ்மால் ஷிஃப்ட் தான் ஐஎஸ்எஸ் உடைய ஆர்பிட்டுடைய ஹைட்டுக்கு அதை ஒரு ரேர் ப்ராக்சிமிட்டியை உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் பார்த்தா சயின்டிஸ்ட் ஒரு லைனை சொல்கிறாங்க. A 3-meter rock just reminded us. Orbital missions can supervise even the gods. இந்த லைன் கொஞ்சம் பொயட்டிக்காக இருந்தாலும் இது உண்மைதான். ஒரு தெர்மல் இம்பேலன்ஸ், ஒரு கிராவிடேஷன் அசிஸ்ட், இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு ரேண்டம் காஸ்மிக் ஸ்டோனை மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமாக தள்ளுச்சு. இந்த டே நாசாவோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணாங்க. க்ளோஸ் ஆர்பிட் ஆப்ஜெக்ட் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது COOMSன்னு சொல்லுவோம். இது ஐஎஸ்எஸ் ஆர்பிட் ரேஞ்சில் கிராஸ் பண்ணக்கூடிய சில மைக்ரோ ஆஸ்ட்ராய்ட்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நெட்வொர்க். அது ரேடாரும் ஆப்டிக்கல் ஹைப்ரிட் சிஸ்டமும் அது 2026 அது ஆப்ரேஷனல் ஆகலாம் அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த 2025 டிஎஃப் ஈவெண்ட் சயின்ஸில் ஒரு சின்ன லெசன். ஸ்பேஸ் என்னதான் வேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த விக்லன்ஸ் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே ஆகிறனால ஹிஸ்ட்ரியவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஆனால் யூனிவர்ஸ் இன்னும் ஒரு செகண்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஸ்பேஸுடைய பிரீத் செய்யும்போது அதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம பூமி இன்னும் சேஃபாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஆஸ்ட்ராய்ட் பாதையை விட்டு வெளியே போனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பல ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ், பல ஸ்பேஸ் மிஸ்ட்ரிஸ் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வானத்தை பார்க்கும்போது சில முக்கியமான நிகழ்வுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்குதுன்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இதை பற்றின கருத்து மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். தென் ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.